ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் டாட்டர் ஸ்டோனில் சீசன் 4 எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போய் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெட்ரிஃபிகேஷன் டிவைஸை நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா அது கண்டிப்பா சரியான நேரத்தில் செயல்படும். ஆனா திரும்ப சொதப்பிக்குச்சே, என்ன செஞ்சாலும் வர மாட்டேங்குது. இன்னும் சுலபமா உடைக்க இதை நல்லா பாலிஷ் பண்ணணுமா? என்னடா இது, நமக்கு வர நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணி ஸ்டான்லி படையோட வேகத்தை குறைங்க. இன்னும் அவங்க இருக்காங்கன்னு நம்பினுக்கிறாங்க. அடடா, இப்போ இந்த ரேடியோ ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் நம்மளால எதுவும் செய்ய முடியாதுல்ல. அப்படிலாம் இல்ல, நாம தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளை தாக்குறவங்க சைக்கோவோட யூத் சயின்ஸ் டீம்ல இருக்கிறதுலயே பலசாலியானவங்க. ஆனா இவ்வளவு ஆபத்தான சமயத்துல அவ்வளவு முக்கியமானவங்களை களத்துல இறக்கிருக்கான்னா ஒரு காரணம் இருக்கும். நம்ம வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் கண்டிப்பா இவங்களை அனுப்பி வச்சிருக்கணும். நான் அதை முன்னாடியே கணிச்சிட்டேன். போர்க்களத்துல என்னோட அனுமானம் என்னைக்கும் தப்பாது. பவர் மூலம் ரெண்டும் செருவு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து எதிரியோட பேசுக்கு போய் அவங்க எல்லாரையும் மொத்தமா கோண்டோட அழிக்கலாம். லூனா, நம்ம ரிவைவல் க்ரூவை வச்சு பெட்ரிஃபிகேஷன் பிளானை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா அவங்க கண்டிப்பா சூக்காவை பிடிச்சிருப்பாங்க. அவளுக்கு பதிலா நீ தான் இதை செய்யணும். ஒருவேளை வெடிப்பு ஏற்பட்டு எங்களோட உடம்ப துண்டு துண்ட சதறி போனா கூட நீ டாக்டர் தானே, தேடி கண்டுபிடிச்சி அதை நல்லா தச்சிட மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய செல்சி உன் கூட இருப்பா. நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயிடுங்க. அடே கார்லோஸ், நாம இல்லாம எப்படி அவங்கள தனியா அனுப்புவ? அவங்க கூட நாமளும் அப்புறம் சந்திக்கலாம் गाइस. சேவ் பண்ணனும் அனுப்புற மாதிரியே இருக்குது. நான் கூட இருக்கிற வரைக்கும் எதுக்கும் கவலைப்படாத. லூனாவை எப்படியாவது சேஃபா பாத்துக்கணும். துணையா இருந்து நாம தான் பொறுப்பா பாத்துக்கணும். வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயா 4 பேர் பிடிபட்டிருக்காங்க. ஆனா அவங்க வேகத்தை குறைக்கிறதுக்காக அனுப்பின கோஹாக்கு யோஹா சுகாசாவை காணுமே. எல்லாரும் இந்த இடத்துல நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் சரியான நேரத்துல வேலை பார்க்க வைக்கலன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சது எல்லாமே வீணா போயிடும். நம்மளால சண்டை போட முடியாதுன்ற காரணத்தாலதான் நம்மள அங்கிருந்து தூரமா அனுப்பி வச்சாங்க. சொல்லல, சேஃப் ஆனு அனுப்பிச்சுக்கிறாங்க. அவங்களாலே முடியல. நம்ம இங்க செய்ய வந்தது அசால்ட், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ.
தேவைப்படுற எல்லாரையும் சுட்டு பொசுக்குங்க. சரணடைறன்னு சொன்னாலும் கேட்காதீங்க. டேய் ஓகே சார். போச்சு என்னடா எல்லாரும் இப்படி போட்டுட்டாங்க. விளையாட்டு கூட அப்படி பண்ணாத, உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. என்னாலும் கண்ணு மாதிரி ஏச்சு நிப்பி. அதான் இங்கேயே சீரியஸ் ஆயிட்டான். சீக்கிரம் ஏந்திரி. சயின்ஸ் ராஜ்யத்தை எதிர்த்து சயின்ஸ் ராஜ்யமே எதிர்க்கிறாங்களா? இந்த கிரகத்துடைய கடைசி தருணத்துக்கான போர் இப்போ ஒரு வழியா ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரகத்துல ஸ்டான்லியை தடுக்கக்கூடிய அளவுக்கு எவனும் பிறக்கல, இனி பிறக்கவும் மாட்டான். இந்த ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி செங்குவை வச்சு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால ஒண்ணு அவனை கொல்லணும், இல்லைன்னா அவனை சிறைப்பிடிச்சு வச்சுக்கணும். அதே சமயம் நான் சொல்றதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்கள சில பேரை நான் சிறைப்பிடிச்சு உனக்கு மனசாட்சிங்கிறதே இல்ல சீனோ. எல்லாம் முடிஞ்சதுமே யார் என்ன சொன்னது? கடைசி வினாடிகளா இருந்தாலும் இந்த தருணத்துல அதுவும் பெரிய விஷயம்தான். ஏன்னா செங்குவோட டீம் அறிவியலோட வருங்காலத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நீ ஒரு விஷயத்த இருக்கான். யாரு என்ன செஞ்சாலும் சரி, அறிவியலோட வளர்ச்சியை மட்டும் வருங்காலத்துல யாராலையும் தடுக்கவே முடியாது. சரிதானே? அந்த வளர்ச்சியை தடை செய்ய யார் வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் போராடாம நாங்க விட மாட்டோம். அறிவியல் இருக்கிற வரைக்கும், டாக்டர் ஸ்டோன் இருக்கிற வரைக்கும், திரும்ப கஸ்தலையா மாறினாலும் நாங்க காப்பாற்றப்படுவோம். எல்லாருமே சரண்டர் ஆகிறேன்னு சொன்னா கூட கேட்காதீங்கன்ட்டான். நம்ம டைமண்ட்ஸ் எல்லாம் நெருப்பு கையில் ஆயிடுச்சு. என்னால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சோம். நினைச்சதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனா மெடிசா மனித கைகளுக்கு எட்டாம எங்கேயா ஒரு நட்சத்திரத்துல இருக்கு. ஓய்மன் கிட்டதான் இருக்கும். வருங்காலத்தை நோக்கி நம்மளால அடி எடுத்து வைக்க முடியல. எல்லாம் போச்சு. என்னது எல்லாமே போச்சா? இல்ல, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என்னதான் இதெல்லாம் நம்மளோட கை மீறின காரியமா இருந்தாலும். யாரு நம்மளுங்க பண்றாங்கன்னு யாருக்கு ஒயின்மேனா இருந்தா நல்லா இருக்கும். வேற யாரா இருக்கும்? கான்ஸ்டில இருக்கா? அப்ப கூட சிரிக்கிறான் பரவாயில்லை. ஆமா. யாரா இருக்கும்? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கா, சிரிக்கிறான். ரெடி பண்ணிட்டான். 0.03 meters 10 seconds. நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன். செய்ய முடியாத காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இவன் செஞ்சான்? எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருக்க ருசிச்சு ருசிச்சு குடிக்கிறது தான். நூற்றாண்டை தாண்டின ஒரு அட்டகாசமான அறிவியல் என்னோட கையில இருக்கு. எப்படா செஞ்ச? எப்பவும் கண்டுபிடிப்பேன். அதெல்லாம் வாட்ச் மெக்கானிக். இப்பதாங்க ஒரு நம்பிக்கை வருது. இனிமே எனக்கு தேவைப்படுற விஷயம் டைம் மட்டும்தான். அந்த டைம் கொடுத்தா டைமண்ட் பேட்டரிஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஏன்னா அதை செய்யறதுக்கு என்ன தவிர இங்க வேற யாரால முடியும்? என்ன பெருசு, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். ஓ, இவன் தகவல் சொல்லியிருக்கா போல. ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு போகணுமா?
இது ஏதாவது கோடு மாதிரி இருக்குமோ? பிரச்சனை இது. நம்ம கவனமாக இருக்கணும். சந்தேகப்படுற மாதிரி எந்த காம்ஸா இருந்தாலும் சரி, அது அந்த யூத் டீமுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சாகணும். என்னது, உன் வாட்ச்ல மோஸ் கோடு இருக்கா? அப்படின்னா அதை ஒட்டி கேட்கிற டிவைஸ்னு சொல்றியா? அவங்க 2 டீமா பிரிஞ்சு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. டைமண்ட் பேட்டரிஸ பத்தி டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு தான் அந்த சேனலை வச்சிருந்தோம். இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? சொல்லியிருக்காங்கன்னா நம்மளால செய்ய முடியாத அந்த டைமண்ட் பாலிஷிங்க பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இந்த ஜப்பான் டீம்ல ப்ரொஃபஷனலான டெக்னீஷியன் இருக்கிறவரை நீங்க இதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கசங்கி கடைசியில் வாட்ச் மெக்கானிக் தான் நம்மளை காப்பாற்றணும். துல்லியமான 2 துண்டா இது உடைஞ்சிருச்சு. இந்த டைமண்ட் பேட்டரியில மைய பகுதியில சுலபமாவே உடையக்கூடிய ஒரு லைன் இருக்கு. நீங்க பெரிய விஷயத்தை தான் சொன்னீங்க பெருசு. இப்போ எப்படி செய்யணும் தெரிஞ்சிச்சுல. அததான் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷனை. பாலிஷ் பண்றது தான் பெரிய வேலையா இருக்க போகுது. ஆனா பரவாயில்ல, நான் அதை பாத்துக்கிறேன். ப்ரொஃபஷனலான வாட்ச் மேக்கர் என்ற பெருமையை நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். இதுதான் செங்கு வச்சுக்கிறான். இந்த உலகத்துல செயற்கையா செய்யப்பட்ட மெடியூசா தன்னுடைய வெளிச்சத்தை காட்டிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது. ரொம்ப சந்தோஷம். யாரம்மாயிடா எப்போ வீணாகல. நினைச்சது நல்லபடியா நடந்துருச்சு. என் வாழ்க்கையே இந்த மாதிரி வேலைக்கு தான் அர்ப்பணிச்சு அது என்ன கைவிடல. இனிமே கவலையே இல்ல. இனி நான் செத்தாலும் சரி, மத்த யாரு செத்து போனாலும் சரி, வருங்காலத்துல அறிவியலுங்கிற விஷயத்தை யாரால எதுவும் செய்ய முடியாது. ஆனா இங்க இருக்க ஒரு கேரக்டர் கூட போக கூடாது. எவ்வளோ அது காப்பாத்திடுவாங்க. கல்லா மாத்தி திரும்ப உங்களை கொண்டு வந்துருவாங்க. இது திருடு போயிடக்கூடாதுன்னு கிளாஸ்ல ட்ரை பண்ணேன். ஆனா அது நான் பிடிச்சிட்ட பார்த்தேன். நீதான் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. நம்பிக்கையா நினைச்ச மாதிரி இந்த தடவை நடக்காது. ஏன்னா இது ஒரு ஆபத்தான வெப்பன்ங்கிறதால இதுக்கு மேல இதை நான் தான் வச்சிருக்க போறேன். எல்லாம் மாறிடுறாங்க. சேவ் பண்ணி தான் வைக்கிறாங்க. இப்ப என் மனசுல ஒரு சின்ன வருத்தம் தான் இருக்கு. அந்த ஜோல் பையன் மட்டும் நேர்ல இருந்திருந்தா கட்டி பிடிச்சு வார்த்தை சொல்லியிருப்பேன். அவ்வளவுதானே, ரேடியோல சொல்லிட்டு போங்க. இதுக்கு மேல நம்ம பேசுறது அந்த ஸ்டான்லி கேட்டா என்ன, கேட்கலனா என்ன? லாக் பண்ணி வச்சிட்டான். நீ சொல்றது கரெக்ட் தான். கவலைப்படாதீங்க. எதுக்குன்னா அந்த ஸ்டான்லியோட டீம் கிட்ட ரேடியோ இருக்கிறதெல்லாம் டவுட் தான். இங்க நடந்துச்சே சம்பவம் அது கொஞ்சம் கோரமா இருந்த மாதிரி உங்களுக்கு தோணல? நடக்க போறத பத்தி எதுவுமே நம்ம ரேடியோல கேட்கல. வெள்ளை கொடியும் அவங்க மதிக்கல. அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க ரேடியோவை அழிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க வேணும்னே ஏதோ செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம கோஹாக்குவா அவங்க கூட போன 2 பேரும் அவங்கள தாண்டி உங்களை விட்டுருக்காங்கன்னா சுலபமா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நீ சொல்றது சரிதான். இது ஒரு மோசமான சூழல். கம்யூனிகேஷன் என்ற விஷயம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம நினைச்சது சரிதான். அதேதான், இந்த நொடியில நம்மளால ஜெயிக்க முடியும். கடைசி நம்பிக்கை. மொத்தமே இவங்க கையில தான் இருக்கு. திரும்பவும் டெக்னிக்கலா பேசுறாங்கன்னா ஒண்ணு இதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லணும், இல்லைன்னா அப்படியே வந்துருங்கன்னு சொல்லணும். ஆக்டிவேட் தான் பண்ண சொல்லுவான்னு நினைக்கிறேன். இங்க எல்லாருக்கும் புரிய மாட்டாது. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். சும்மா உட்கார்ந்து போர் அடிக்குது. வாங்க நாம ஆரம்பிப்போமா? எப்படா உட்கார்ந்தீங்க நீங்க? வாங்க அவங்கள போய் நசுக்குவோம். இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி போறதுலாம் அவன் இங்கிருந்து உயிரோட போக முடியாது. உண்மைதான். ஆனா நம்ம எல்லாரும் இறந்தாலும் சரி, வருங்காலத்துல சயின்ஸ் கோடி கட்டி பறக்கணும். அதுக்கு நாம தான் வழிவகுக்கணும். இவங்களுக்கெல்லாம் இந்த தருணத்துல எங்க இருந்து நம்பிக்கை வந்தது? எப்படி? குரல். ஆனா பரவாயில்ல, என்னதான் நான் விக்டரி டெஸ்ட் பண்ணான்னு இருந்தாலும் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருந்த பெருசுங்கிற ஒரு டெக்னீஷியன் என் கூட இல்லாததுனாலதான். நார்த் அமெரிக்காவில்
அதே மாதிரி சவுத் அமெரிக்கால இருக்க நாங்க இந்த மெடியூசாவால எல்லாரும் கர்சலியா மாற போறோம். அப்புறம் யார் எழுப்புவா? எல்லாரையும் கொடுத்தாங்கல்ல, இதை விட்ட வேற வழியே இல்லை. அதனாலதான் இந்த முடிவுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. எல்லாருமே ஆயிட்டா திரும்ப இதுக்கு முன்னாடி மொத்த உலகமும் கர்சலியா மாறின மாதிரி திரும்பவும் நடக்க போகுது. அதுவும் நம்ம உருவாக்குன இந்த சொந்தமான சயின்ஸால மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த அநியாயத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம். திரும்ப போய் அதான் காப்பாத்திடுவாங்க. என்னது இவனுங்கள இப்ப எதிர்த்தா எல்லாரும் செத்துருவாங்கன்னு தெரியும்ல. அப்படி இருந்தும் தாக்குங்க. இங்க வந்திருக்காங்க. அதை நெருங்க விடாதீங்க. சாக பொருள் தெரிஞ்சு தானே வந்திருக்கோம், அதனால பாத்துக்கலாம் வா. தயங்காம அவங்களை எதிர்த்து மோதுவோம். சாமியை புடிங்க. ஜிம்னாஸ்டிக். எல்லா இடமும் ரத்தம் தான். ஓடு. ஏண்டா உருப்படியா வேலை. யாராவது டைரன் சொன்ன ஒர்க் ஆகும் தானே. இங்க எல்லார் மேலேயும் பட்டுருச்சு. உயிர் போகக்கூடாதுன்னு சொல்றாள் தானே. ஏன் மாறின நல்ல நடிப்பு போல. அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஆமாயா, எல்லாருக்கும் அதையும் காலி. பண்றேன்டா வேண அழுத வேற. கை தூக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள அவனுக்கு சுட்டான். அவனுங்களுமே அப்படிதான் வச்சுக்கிறாங்க ஃபேஸ். போடு, ஆன் பண்ணிட்டான். அந்த டிவைஸ் பக்கத்துல அவன் முகத்தை மட்டும் போக விட்டுறாதீங்க. என்ன தம்பி, கடைசி நேரத்துல எப்படி பண்ணிட்டீங்க? எங்களை ஏமாத்தலாமா? என்னுடைய பர்பன் விஸ்கியை நீங்க கெடுத்துட்டீங்க. என்னோட விக்டரி டோஸ்ட யாரையும் நான் தடுக்க விட மாட்டேன். ஆனா நீ அதை நடக்காம பண்ணிட்ட. அதுக்காக தான்டா செஞ்சேன். பரவாயில்ல, நல்ல காரணமா தான் சொல்ற. ஆனா அந்த யூத் சயின்ஸ் டீம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா அதே சமயம் மெடியூசாவை அவங்களுக்காக தானே சரி செஞ்ச. அதுக்கு தான் இப்படி நல்லவன் மாதிரி வேஷம் போட்டோம்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நானும் உன்ன மாதிரி ஒரு டெக்கி தாண்டா தம்பி. அந்த சத்தம், இது வாட்ச் கம்யூனிகேட்டர் சத்தமாச்சு. ஒருத்தரையும் ரேடியோ கிட்ட நெருங்க விடாதீங்க. யாராவது ஏதாவது பேசினா அந்த டிவைஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? யாராவது ஏதாவதா? ஆனா இங்க எல்லாரும் சாஞ்சு கிடக்குறாங்களே. இங்க இருக்க நாங்க யாரும் பேசணும்னு அவசியம் இல்ல. சொர்க்கத்துல இருக்க கடவுள் பேசுவாரு. படைச்சவன் பேசுவான்டா. தெரியல, அந்த ரெக்கார்டு சொல்லல. ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு சொல்றத நமக்கு கிடைக்கிற அது அதே வார்த்தை தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். இந்த பூமிக்கு அது கிடைக்கக்கூடிய வேவ்ஸ் தான்டா. ஓடு. 12 million. அதேதான். Once again. என்னால இதை நம்பவே முடியல. அடிச்ச குரலே நம்மளை காப்பாத்துது திரும்ப. சிக்கு விடுக்குற மாதிரியே இருக்கு. நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு இதை விட்ட வேற வழி இல்லை. வருங்காலத்தோட அறிவியல் டாக்டர் ஸ்டோன் தான். அப்பா
இந்த எபிசோட்லாம் பயங்கரமா இருந்ததுங்க. எனக்குலாம் எமோஷன்ஸ் வந்து ஏறி ஏறி இறங்குது. ஒரு டைம் நல்லா கொண்டு போறாங்க, திடீர்னு பார்த்தோம் ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறோம். பக்கு பக்குன்னு இருந்துச்சு எனக்குலாம் பார்க்கறதுக்கு. அதுவும் லாஸ்ட் மினிட்லாம் பார்க்கும்போது புல் அடிச்சிச்சு. அப்பா ஒரு வழியா அது பண்ணிட்டாங்கன்ட்டு செம்மையா இருந்துச்சு. ஆனா அந்த டைம்லயும் செங்கு வந்து அந்த 2 கேர்ள்ஸை நினைச்சு நீங்க போங்கன்னு அனுப்புறது, செங்கு வந்து அங்க தனியா நிக்கிறத பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. நடுவில் வர எல்லாரும் செத்து செத்து போறாங்களா, அவங்க திரும்ப வருவாங்க என்னவா இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணாங்களே அந்த உழைப்பு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அப்படி சாகிறதுலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கே பண கைதியாக வச்சுருந்து நம்ம அந்த கூட்டமும் சரி எதை பற்றி கவலைப்படலையா, சுடுவாங்க எல்லாம் தெரியும். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச ட்ரையை விடாமல் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அந்த வாட்ச்மேன் அந்த மெக்கானிக் அவனுமே வந்து அதை போய் தொட்டு அதெல்லாம் பண்ணிட்டான். செம்மையாக இருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு சீனுமே. ஏன்னா இந்த அனிமையை வந்து நாங்கள் இப்படி பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி ஜாலியாகவும் சயின்ஸை பற்றியும் அப்படியே தான் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு இங்கே ஃபுல்லாகவே இப்போ ரத்த கலவையாக மாறுது. டோட்டலாக போன எபிசோட்ல இருந்தே போச்சு இது. என்னடா இது வேற மாதிரி ரச்சுன்னு இருந்தால் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பார்க்குறப்போ இன்னும் ஆஃப். அந்த 3 பெரிய தலைங்கள் போனதே எங்களால் தாங்க முடியலன்னா இங்கே டைட்டில் எல்லாம் மாற்றி எல்லாரும் வாங்குறாங்கன்னா என்ன எப்படி இருக்கும். டோட்டலாக தாத்தா வேற கடைசியில் கதட்டார், பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அவ்வளோதான்றப்போ என்னடா இது அப்படின்னு நினச்சப்போ கரெக்டாக வந்தாங்க வாட்ச் மெக்கானிக். அப்பா அவன் தாத்தா சொன்ன அதே ஃபீலிங் தான், அவன்லாம் கட்டி பிடிச்சி கொண்டாடி பண்ண நேரில் இருந்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக அவங்ககிட்ட வந்து அது பண்ணிச்சுங்க. எப்படான்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆச்சு. பார்த்தா இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்டுக்கிறான் தாத்தா இந்த மாதிரி அந்த உடைச்சது இப்படி பண்ணதுன்றது எல்லா டிப்ஸும் அனுப்பிச்சதுனால அவன் மெக்கானிக்னா அவன் அந்த நுண்ணிய விஷயத்தில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா, அவனால் ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம என்னதான் இவங்க தாத்தா இவங்களாம் இருந்தாலும் இவங்களாம் பெரிய பெரிய விஷயம் செய்கிறாங்க. ரொம்ப நுணுக்கன்றதுனால தான் அவ்வளோ ப்ரெஷர் வேறு. கிட்ட வராங்க, கன்னு தூக்கின்னு வராங்க, எல்லாம் செத்துனுக்குறாங்கன்றப்போ எவ்வளோ ப்ரெஷர். அவன் இங்கே குரோம்லேயும் அப்படி கதட்டான். ஸோ அவ்வளோ இதில் இருக்கிறப்போ அவங்களால ஒன்றும் முடியல. அங்கே அவனுக்கு டைம் வந்து ரிலாக்ஸாக இருந்தது, ப்ளஸ் அதில் எக்ஸ்பீரியன்ஸ்னால முடிச்சிட்டாங்க. கடைசியில் உலகத்தையே நீ தாண்டா காப்பாற்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருந்தது. பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரத்த காவாயிடுச்சு. அவன் கொல்லவே மாட்டேன்னு சொல்கிறவன். அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஷோல்டரில் கையில் தான் சுட்டான். இருந்தாலும் கூட இருக்கவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டாங்க. தடுக்க தான் பார்த்தான், கை தூக்கினான். பட்டு எப்பப்பா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரை சுட்டு தள்ளிட்டு எல்லாம் கீழே விழுந்துட்டு தான் இருந்தாங்க. எப்போ கை தூக்குவான் அவன்? ஸோ அது அதுக்கப்புறம் பண்ணிட்டு ஆள்றதுல என்னன்னு தெரியல. உயிர் போகக்கூடாதுன்ற ஆல்ரெடி போயிடுச்சு. அப்போ இதை ஆன் பண்ணால் தான் பண்ண முடியுன்றது தானே. இவ்வளோ பண்ணி எங்கள்கிட்ட பழையும் பேசியுமே உனக்கு அது இவங்க மனசு உனக்கு புரியலையான்றதை உனக்கு புரியும்னு நினச்சேன் நான். தாத்தா மாதிரி கேரக்டர் தான் இவனும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, அவன் திரும்ப அவங்களுக்கு லாயலாக இருக்கணுன்றதெல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கான். அவங்க சொல்லிட்டாங்க செய்யணுன்றது தான். இது ஆபத்தானது, திரும்ப நம்மளை அழிச்சிருவாங்கன்னு அந்த நோக்கில் தான் இருக்கான். பட் நாங்கள் அந்த முடிவுலேயே நாங்கள் இல்லை, நீங்கள் தாண்டா அப்படிங்கிறீங்க, இவங்க இல்லையான்றது ஏன் அவங்களுக்கு புரியவே மாட்டேதுன்னு தெரியல. அவனுமே கடைசி அப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டான்லியுமே ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப அரகன்ட்டுன்னு தெரியும் அவன். ஆனாலும் வந்து இப்படி உயிர் போகிற அளவுக்கு ஈவு இறக்கலாமல் கொள்ளுவான்னு சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. அது வந்து கொஞ்சம் பண கைதியாக வச்சுருக்கலாம், இல்லை அரெஸ்ட் பண்ணி அப்படி வச்சுருக்கிறது கூட ஓகே. பட் இறக்கமே பண்ணலையே, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டே இருந்தால் நம்ம ஜீனோ கூட அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருங்க. அவர் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கும்னு நான் நினச்சி பார்த்தேன். பட் அவருக்கும் சுத்தமாக எதுவுமே இல்லை. கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, இல்லை ப்ரோ இவங்க வந்து ஆர்மிஸ் தான், இவங்க வந்து சிவிலியன்ஸை தாக்க மாட்டாங்க, எதிராளின்றப்ப தாக்க தானே செய்வாங்கன்னாங்க. ஓகே லாஜிக், தாக்க வந்தாங்க. ஸோ கசாயம்லாம் தாக்க வந்தாங்க ஓகே. பட் இங்கே இப்போ இவ வந்து ஜென்னு வந்து வெள்ளைக்கொடி காமிச்சுமே அதுக்கு வேல்யூ இல்லை. நாங்கள் சரண்டர் ஆனாலும் யார் பேச்சும் கேட்காது, எல்லாருமே கொல்ல அப்படின்னா இது எந்த இதில் போகுது? இது ஆர்மி கேட்டகரியே கிடையாது. அப்போ இவன் வந்து தலைகணத்துக்கும் மீறி எங்கேயோ போயிட்டான். அவன் மனுஷனாவும் இல்லை, ஒரு ஆர்மியாக எதுவுமே யோசிக்கல. சுத்தமாக இவங்களை அழிச்சோன்னா நம்ம தான் ஆடணுன்ற அந்த மிருகமாக தான் தெரியுறானே தவிர ஒரு மனுஷனாக கூட எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ டோட்டலாக இங்கே மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த டாக்டராவது அட்லீஸ்ட் தடுப்பாருன்னு நினச்சேன். கூட இருக்க அந்த பொண்ணு கூட ஒரு குட்டி பொண்ணு உன்னை காப்பாற்றிச்சு, அந்த சிலந்தி கடிச்சு, அவளாவது ஏதாவது தடுப்பா பேசுவான்னு நினச்சா அவளும் அந்த ஆர்டருக்கு எல்லாருமே பின்பற்றுறது. என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எல்லாருக்குமே மனசாட்சி இருக்குல்ல, தனித்தனியாக உங்களுக்குன்னு தோணுது இல்லை, இவங்க நல்லவங்கன்னு ஃபீல் ஆகுது இல்லை, தப்பானவங்க இல்லைன்னு ஃபீல் ஆகிறப்போ உங்களுக்கு எப்படி அதை மீறி செய்யணும்னு தோணுதுனே புரியல. ஏன் எதிர்த்து நிற்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. தப்புன்னு தெரிஞ்சுமே அது டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு அந்த. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாட்ச் மெக்கானிக் தான் அதை செஞ்சதும், அவன் தான் எடுத்துன்னு போய் கையை அந்த பாக்ஸில் வச்சதுமே எனக்கு வந்து ஈரோடா நீ தான்டா இந்த எபிசோட் தாங்கி பிடிச்சன்ற மாதிரி. ஏன்னா அவளை வந்து இப்போ ஜாயின் பண்ணவங்க, அவனே அந்த அளவுக்கு பண்ணுறானும் போது நம்ம கூட்டத்தை அதான் இவங்க வந்து துரோகம் பண்ணிட்டேன், நீ இந்த கூட துரோகம் பண்ணிட்டேன். யோ கரெக்டான வழி அவன் தான், நீங்கள் தான் துரோகம் பண்ணுகிறீங்க, உங்களுக்கு தான் புரியல. அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வயசில் சின்னவங்களா இருக்கிற அந்த வயசு கம்மியாக இருக்கிறவங்க தான் எல்லாமே புரியுது. மாடு மாதிரி வாழ்ந்துறீங்க தவிர மூளை ஒரு சொட்டு வளரல உங்களுக்கு தான் சொன்னேன். இவங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு உங்களுக்கு இல்லையான்றதே எனக்கு புரியல. எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியணுமே, அது பிரித்து பார்க்க அழகாக தெரியணும்.
அவங்க அந்த வயசில் புரிஞ்சுக்கிட்டு கூட இந்த வயசில் நீங்கள் புரிஞ்சுக்கலன்றது தான் எனக்கு புரியல. ஆனால் மாசுங்க அந்த வாய்ஸ் வந்து கடைசியாக சொல்கிறப்போ அப்படி இருந்துச்சு. நிஜமாவே கூஸ் மூமெண்ட்ஸ் தான் அது. எனக்கு என்னன்னா இப்போ திரும்ப உலகமே திரும்ப ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்களே எப்படா இது வந்து திரும்ப என்னடா திரும்ப ஆரம்பித்த இடத்துலயே வந்து நிற்குதேன்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குன்றதே எனக்கு புரியல. திரும்ப இது எத்தனை வருஷம் கழிச்சு இந்த கதையை போகணும். இன்னும் இருக்குது எபிசோடு. இதுதான் எண்டுன்னு முடிச்சிருந்தா பாரு. இன்னும் 3 எபிசோடு இருக்குது. எனக்கு என்னன்னே புரியல. இதுக்கும் செங்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம அப்படியே எல்லாரும் கல்லாம இருந்தாலும் இதுல திரும்ப யாரோ ஃபர்ஸ்ட் எழுந்து திரும்ப யார் என்ன பண்ண போறாங்கன்றது வேற. ஏன்னா நம்ம செங்குவும் அந்த டாக்டரும் அவங்களா தானே எழுந்தாங்க. அந்த மாதிரி யார் இப்போ ஃபர்ஸ்ட் எழுந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா முன்ன இப்போ நம்ம அங்கே கிட்டத்தட்ட 4 பேர் இருக்கோம். குரோம் இதே ஐடியாவை தான் அன்றைக்கும் பண்ணான். அந்த ஊருக்குள்ளேயே இதே மாதிரி தான் லைனாக நின்று அந்த மேலே படுற மாதிரி பண்ணாங்க. இப்பயும் செங்குக்கிட்ட அது இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அதே மாதிரி பண்ணி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு தான் தெரியல. அது ஒரு குறிப்பிட்ட லெவலுங்க. அது வந்து சாத்தியமாயிடுச்சு. பட் இது இப்போ உலகத்துக்கே போடுறாங்க அப்படின்றப்போ அன்றைக்கி பண்ணது வேலைக்கு ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் அப்படி ஆச்சு அப்படின்னா அது ஒன்று தான் வேலை. அன்றைக்கி அந்த ஊரில் பண்ண மாதிரி பண்ணால் மேபி ஒர்க் ஆகலாம். இல்லைனா எனக்கு நடுவுலே வந்து ஏதோ பேசிக்கிட்டாங்கல்ல. இப்போ அந்த மேலே பட்டுமே அந்த லிக்யூடை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் பேசினாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அது ஆக்டிவ் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த போட்டில் வரப்போ ஏதோ சொன்னா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தா பண்ணியிருக்கேன். அதுதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் மேபி. அன்றைக்கி செங்கு வந்து அது மறுத்து இருந்தாலும் ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்களேன்னு தோணுது. ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி செங்கு அது ஐடியா இல்லாமல் சொல்லியே இருக்க மாட்டான். அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இது கூட கம்பேர் பண்ணுறப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. அது பார்ப்போம். ஓகே, இதில் மீடியம் முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.